இப்போது நீங்கள் சொன்ன கொலை பட்டியலை வைத்து பார்க்கிற பொழுது இந்த கொலைக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பது எந்த கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது என்னுடைய கொள்கையும் அல்ல, என்னுடைய வேலை திட்டமும் அல்ல. ஆனால் உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களை அரசியல் ரீதியாக எதிராளியாக பார்ப்பவர்கள் ஒரு கருத்தினை முன்வைக்கலாம். இவர் தொடர்ந்தேர்ச்சியாக அமைச்சராக இருந்திருக்கிறார், இவர் இது தொடர்பான ஆதாரங்கள் ஆவணங்கள் இருந்தால் அவற்றை அகற்றி இருக்கலாம், தூக்கி இருக்கலாம் என்றெல்லாம் பேசுவார்கள் தானே. அப்படி நான் பிரச்சாரத்திலே நான் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள். நானே அதை செய்ய வேணும், எனக்கு அந்த தேவையும் இல்லை, எனக்கு அந்த தேவையும் இல்லை, நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை. அப்படியாக இருந்திருந்தால் அது பெரும்பான்மை இன அரசியல்வாதிகளிடமிருந்தே அந்த கதை வந்திருக்கும் இல்லை? அது எப்பயோ வந்திருக்கும் தானே. சரி, நீங்கள் சொல்கிறது சரி. இல்லை, மீதான குற்றச்சாட்டு தமிழினம் சார்ந்து இருக்கிற அரசியல் இயக்கங்கள் ஒரு குழுக்கள் மாறி மாறியெல்லாம் ஆட்சிகள் வந்திருக்கும் தானே. இப்போ நல்ல ஆட்சிக்குள்ளே கூட என்ன எத்தனையோ இதெல்லாம் செய்ய பார்த்தவை, ஏன் அவையால் முடிய இல்லை. அங்கே நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அழிச்சேன்டா இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை, நான் அப்படி சம்மந்தப்பட்டது இல்லை. அதான் சொன்னேன். இப்போ பிரபாகரனோடு எனக்கு பிரபாகரனை நான் தேடி போகையில்லை, நான் என்ன தற்பாதுகாத்து கொண்டேன். நான் விளங்குது தானே. நானும் ஒரு தடவை வந்திருக்கிறேன் உங்களுடைய அலுவலகத்துக்கு. இல்லை, அதான் இப்போ என்னென்றால் படுத்துக்கொள்வோமே, தற்காப்பு அன்னைக்கில் பார்க் ரோட்டை எடுத்துக்கொள்வோமே, இப்போ அங்கே 30 மாடி இது. அப்போ நான் மேலுக்கு ஆயுதங்களோடு தான் நாங்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறது. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன அந்த சந்திரகுமார், நான் சிலதில் சொல்லக்கூடாது, சந்திரகுமார் ஆக்கள்லாம் சொல்லுவீனும் நாங்கள் இப்போ ஆயுதங்களை வழியால் காட்டக்கூடாது, அதை மறைச்சி வச்சுருக்கணுமென்ட்டு. அப்போ நான் அவைகளுக்கு சொல்கிறேன், நாங்களே அப்படி பொய்த்தனமாக வச்சுருக்க வேணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிரிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம்ன்ற செய்தி போக வேணும். அப்பான்னு கிட்ட வர மாட்டேன். கிட்ட வரைக்கில் நாங்கள் அதுமாரி நான் பார்க் ரோட்லேருந்து அந்த பிரச்சனைப்பட்டு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயேக்கில் அங்கே ஆயுதங்கள் எல்லாம் உள்ளுக்கு தான் வச்சுருந்தது. உள்ளுக்கு வந்தப்புறம் தெரியும் வந்துட்டானண்டு. முதலே நான் அதை காட்டி இருந்திருந்தால், முதலே நாங்கள் ஆயுதம் வச்சிருக்கிறோம்ன்றதை வெளிப்படுத்தி இருந்தால் அதில் என்னட்ட 4 பேர் செத்தவை. அதில் நானும் இருந்தது தெரிந்தான். அந்த எங்கள் பார்க் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தேன். அப்போ பார்லிமெண்ட் உறுப்பினராக வந்துட்டேன், நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துட்டேன். புலிகளுடைய பிரபாகரனுடைய முதல் கொமாண்டோ டைப் ஆப்ரேஷன் அங்கே நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் தான் இங்கே போய் அடித்தவங்க இங்கே பெட்ரோலியம் அங்கே கொரோனாவில் இது பண்ணது தானே. அப்போ அவையில் ஜோதிச்சவ நான் அவுட் ஆக்க மாட்டேன் நினச்சது. சரி, அது வேறு. பானப்படியினால் என்மேலே சுமத்தப்பட்டிருக்கிற பெரும்பான்மையான இதுகளெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. உதாரணத்துக்கு இந்த சிறித தியேட்டரை பற்றி எடுப்போமே, சிறித தியேட்டர் அது நீதிமன்ற வழக்கில் இருக்கிறபடியே நான் அதை பற்றி நான் கதைக்க விரும்ப இல்லை. அது ஒரு கைவிடப்பட்ட இடமாகத்தான் அது இருந்தது. அங்கே புலிகள் இருந்திருக்கணும், இபிஆரில் இருந்திருக்குது, மாறி மாறி இந்திய படை இருந்திருக்குது, இலங்கை படை இருந்திருக்குது. இப்போ நாங்கள் அப்போ அங்கே இருக்கிறோம். நான் இப்போ அங்கே 30 வருஷமே தான் இருக்கிறேன். அப்போ இன்னொரு கட்சி அதை அரசியல் மயப்படுத்தி நீதிமன்றம் போய் 7 வருஷம் இன்னும் இந்த கேஸ் எடுக்க முடியலை. என்றால் நாளைக்கு அவைகளால் அதை நிரூபிக்க முடியாமல் இருக்கேன். நான் ஆட்சி உரிமை நான் சரி, யார் நீங்கள் உரிமை கோரியல் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கூட வாங்க. ஏன்னா அது ஏற்கனவே ஈடு வச்செல்லாம் அறுதியாக போய் அப்படியே கைவிடப்பட்ட இதாகத்தான் அது இருந்திருக்குது. சரி, நீதிமன்றத்தில் இருக்கிறபடியே நான் விளக்கமாக போகவில்லை. இப்போ அதை இப்போ இவர் யார் அர்ச்சுனா தன்னுடைய இதில் தன்னுடைய பாட்டண்ட சொத்து என்று சொல்லியிருக்கிறார். சரி, நீதிமன்றம் தானே இருக்குது. இப்போ பிரபாகரனும் இல்லை. சரி, நானும் இப்போ ஆட்சியில் இல்லைன்ட்டு வச்சுக்கொள்ளுவோமே. நான் ஆட்சியில் இருக்கலாம் நீதிமன்றம் போனது, நல்லாட்சி காலத்தில் நீதிமன்றம் போனது என்ற அந்த இன்னொரு இதோண்டு விசேட சட்டம் ஒன்று கொண்டது. ஹக்கீம் தான் அதை கொண்டது. இப்போ அந்த நேரத்தில் புலிகளால் அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் காணிகளுக்கு
நீதிமன்றம் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆக்டன்ட்டு சொல்லி டெம்பரரி ஆக்டன்ட்டு ஒன்று கொண்டது 83ஆம் ஆண்டுலேருந்து 2013ஆம் ஆண்டுக்குள்ள நீதிமன்றம் போக முடியாதவர்களுக்கு நீதிமன்றம் போகிறதுக்காக 2 வருஷம் கொடுத்து அப்புறம் 1 வருஷம் நீடித்து 3 வருஷம் கொடுத்தது. அது 3ஆம் வருஷம் கடைசி நாள் தான் கொண்டு அந்த தியேட்டருக்கு வழக்கு போட்டது. அதனுடைய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் சும்மா அரசியலுக்காண்டி அங்கே லைட் பில் எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்காண்ட அப்போ அங்கே செக் பண்ணட்டுமே சிபிஐ கேட்டால் அங்கே 0 பில், அது 0 பில். அப்போ அதாவது இப்போ உரிமையாளர்கள் வந்து தாங்கள் நீதிமன்றத்துக்கு ஊடாக நிரூபிக்க வேண்டும், தாங்களை நிரூபிக்கட்டும் தங்களதான் உரிமை என்று சொல்லி 7 வருஷமாக இன்னும் நிரூபிக்க முடியலை தானே.